Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் 17 கீழ்கணக்கு நூல்களில் அகப்பொருள் பற்றின நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 6 நூல் வந்து இருக்குது. அண்ட் இந்த 6 நூல்களில் வந்து எதெல்லாம் வந்து அடங்கும் அப்படின்னா கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150 அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் கைநிலை. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஐந்திணை 50 அப்படின்ற அந்த முதல் நூலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐந்திணை 50 ஆசிரியர் வந்து மாறன் பொறையனார். ஸோ இந்த ஐந்திணை 50 வந்து மொத்தமாக பார்த்தோன்னா 50 பாடல்கள் வந்து இருக்குது. இதோடைய திணை வந்து 5 அகத்திணை. ஸோ இதோடைய திணை வைப்பு முறை அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து இருக்கும். அண்ட் இதோடைய பாவகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெண்பா. எதனால் இந்த பாடலுக்கு வந்து ஐந்திணை 50ன்னு பெயர் வச்சாங்க அப்படின்னா 5 திணைகளுக்கும் வந்து பார்த்தோன்னா 10 பாடல் வந்து இருக்கும். ஸோ 10 பாடல் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா 50 பாடல்கள் வந்து இருக்கும். ஒரு திணைக்குமே வந்து 10 பாடல்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால 5 திணைகளுக்குமே வந்து 10 பாடல்கள் வீதம்னா 50 பாடல்கள் வந்து இருக்கிறதுனால ஐந்திணை 50 அப்படின்ட்டு வந்து இதுக்கு வந்து பெயர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஐந்திணை 50 வந்து பார்த்தோன்னா முல்லை திணையை தான் வந்து முதலாவது கொண்ட 17 கீழ்கணக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 17 கீழ்கணக்கு நூலில் ஒன் ஆஃப் த நூல். ஸோ இந்த நூலில் வந்து முல்லை திணையை தான் வந்து முதலாவதாக வந்து வச்சு பாடியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம திணை வைப்பு முறை வந்து பார்த்தோம். முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல். ஸோ 4வதாக பாலையை தான் வந்து வச்சு பாடியிருப்பாங்க. இந்த ஐந்திணை 50 பாடல்களை வந்து நச்சினார்க்கினியரும் பேராசிரியருமே வந்து தங்களுடைய உரையிலெல்லாம் வந்து மேற்கோள் வந்து காட்டியிருப்பாங்க. மேற்கோள்னால் கொட்டேஷன் கோட் பண்ணியிருப்பாங்க. தென் தொல்காப்பியர் கூட கூறாத அந்த பாலை திணையை வந்து 4வதாக வந்து வச்சு பாடியிருப்பாங்க. ஆல்ரெடி திணை வைப்பு முறையிலேயே வந்து பார்த்தோம். பாலை திணையை வந்து 4வதாக வச்சு தான் வந்து வைப்பு முறை பேஸ் பண்ணி வந்து பாடியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு திணையிலையுமே வந்து 10 பாக்களாக வந்து 5 திணையிலையுமே வந்து 50 வெண்பாக்கள் வந்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த நூல் தான் வந்து ஐந்திணை 50. ஐந்திணை 50ல் ஒவ்வொரு திணையிலையும் 10 பாக்கள் வந்து இருக்கிறதுனால 5 திணைகள்லையுமே வந்து 50 வெண்பாக்கள் வந்து இருக்கிறது. அண்ட் திணைகளுமே வந்து முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல். ஸோ இந்த வரிசையில் தான் வந்து திணைகளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து மாறன் பொறையனார். இந்த மாறன் அப்படின்ற இந்த ஒரு பெயர் வந்து இவருடைய தந்தையாருடைய பெயர். ஸோ பொறையனார் அப்படின்றதான் வந்து இவருடைய இயற்பெயர். அண்ட் இந்த நூலில் வந்து பார்த்தோன்னா முதல் செய்யுள்ளையே வந்து திருமால், முருகவேல், சிவபெருமான், ஸோ இந்த 3 கடவுளுடைய திருப்பெயர்களை வச்சு தான் வந்து இந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இதுலேயே வந்து நமக்கு வந்து என்ன தெரியும்னா இவருடைய சமயம் வைதீகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த செய்யுட்களில் வந்து இந்த பாடலில் உள்ள செய்யுட்களை வந்து பேராசிரியர்கள் வந்து தங்களுடைய உரைகளில் வந்து இந்த பாடலில் உள்ள வரிகளை வந்து மேற்கோள் வந்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நச்சினார்க்கினியர் ஸோ அவருமே இந்த பாடலில் உள்ள வரிகளை வந்து மேற்கோளாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ முல்லை திணை பாடலில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதில் கடைசி பாடல் வந்து தலைவனோட கூற்றாக தான் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ முல்லை திணையில் பாடலோட கடைசி பாடல் வந்து தலைவன் கூற்றாக இருக்கிற மாதிரி குறிஞ்சி திணையோடைய கடைசி பாடல் வந்து தலைவி வந்து தோழியிடம் அறத்தோடு நிச்சலாகவும் வேலன் வெறியாட்டிற்கு தலைவியை குடும்பத்தார் அழைத்து செல்வதையும் வந்து குறிப்பிட்டிருக்கோம். மருது திணையில் வந்து பாடல் 24 வந்து பார்த்தோன்னா சார்தற்கு சந்தன சாந்தாயினே இப்பருவங்காரத்தின் வெய்ய வென்றோல் அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பாலை திணையில் 33வது பாட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட அந்த நற்றை கூற்று வந்து எப்படி இருக்கும்னா பாவையும் பந்தும் பவள வாய் பைங்கிலியும் ஆயமும் ஒன்று மிவை நினையாள் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கூற்று வந்து இருக்கும். அதே மாதிரி தலைவன் தனது நெஞ்சத்திடம் செலவழுங்குவித்த பாடல் இடம்பெறும் திணை அப்படின்னு பார்த்தோம்னா பாலை திணை. அதே மாதிரி நெய்தல் திணையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவி வந்து நண்டுக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நண்டுக்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா தலைவனின் தேர்தடங்களை அழித்து விடாதே அப்படின்ற மாதிரி தன்னுடைய தலைவன் மீது தலைவி வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ஷனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து போர்ட்ரை பண்ணப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பாடலில் வந்து பார்த்தோன்னா நெய்தல் திணையில் தலைவி கோடல் இழைத்தல் அப்படின்ட்டு வந்து இருக்கும். தென் நெய்தல் திணையில் தோழி கூற்று ஒன்று இருக்கும். செய்தான் தெளியா குறி அப்படின்ற ஒரு கூற்று வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே ஐந்திணை 50ல் உள்ள இம்பார்ட்டண்டான விஷயங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you're having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.